கேகேஆருக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே மோத போகிற மேட்ச்சில் ஒரே ஒரு அதிரடி மாற்றம். அந்த ஒரு மாற்றம் என்ன? கேகேஆருக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது? வேறு எதுவும் மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் கலீல் அகமதை சிஎஸ்கே ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ். என்ன காரணமாக சிஎஸ்கே ட்ராப் பண்ணுறாங்க? அப்படி ட்ராப் பண்ணால் அந்த இடத்துல யார் எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கலீல் அகமதை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கேவில் போன சீசன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. பட் இந்த சீசன் சரியாக அமையலை அப்படிங்கிறதான் உண்மை. பவுலிங் அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங் அப்படின்னு எக்கச்சக்கமான சொதப்பல் வந்து தொடர்ந்து சொதப்பிட்டு இருக்காரு. ஸோ இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே அவரை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இவரை ட்ராப் பண்ணுற பட்சத்தில் நம்ம சிஎஸ்கே யார் எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிஎஸ்கேவின் முன்னாள் வீரரான முகேஷ் சௌத்ரி இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேக்கு வாய்ப்பு எங்கெல்லாம் கிடச்சிருக்கோ அங்கெல்லாம் வந்து பவுலிங்கை சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு கலீல் அகமது போலேயே இவராலையும் வந்து பவுலிங் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எங்கே வேணாலும் சிஎஸ்கே வந்து இவரை யூஸ் பண்ண முடியும். ஸோ பவுலிங்கை வந்து சூப்பராக பண்ணுவார். ஃபீல்டிங்கை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சூப்பராக வந்து பண்ணி கொடுப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கலீல் அகமதை ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல முகேஷ் சௌத்ரி எடுத்துகிட்டு வர்றது தான் ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சிஎஸ்கே என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கலீல் அகமதை ட்ராப் பண்ணுற பட்சத்தில் முகேஷ் சௌத்ரி ஒரு பெஸ்ட்டாக வந்து இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து கேகேஆருக்கு எதிரான நம்ம சிஎஸ்கே அதிரடி ஆடு லெவனை பார்த்துருவோம். ஆடு லெவனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டில் பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ருத்ராஜ், சஞ்சு இவங்க தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஆயுஷ் மாத்ரே, சர்ஃப்ராஸ் கான், டெவால் பிரேவிஸ், டூபே, ஓவர்டன், அன்சுல் கம்போஜ் அப்படின்னு இவங்க ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து இருக்க போகிறாங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது வந்து இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். குர்ஜப்னீத் சிங் அது மட்டும் இல்லாமல் நூர் அகமது அப்படின்னு இதுதான் நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. இம்பாக்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் அகில் கோஷன், அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் வீர், நம்ம கார்த்திக் சர்மா, நம்ம ஹென்ரி அப்படின்னு இவங்க இருக்க போகிறாங்க. பேட்டிங் தேவைப்படுற நேரத்தில் நம்ம வீர் அல்லது கார்த்திக் சர்மாவை யூஸ் பண்ணுவாங்க. பவுலிங் தேவைப்பட்டால் அந்த இடத்துல அகிலை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கேகேஆருக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறாங்க. அந்த ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை தோனி கேகேஆருக்கு எதிராகவும் ஆட போகிறதில்ல அப்படின்னு ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம கலீல் அகமது இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம முகேஷ் சௌத்ரி வந்து அதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு கேகேஆருக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனாக இருக்கட்டும், இதில் வேறு என்ன மாற்றம் தேவை அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.